வணக்கம் 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 நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பார்த்திங்கன்னா தகவல் வந்திருக்குது. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. எதற்காக என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதாவது 5 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரி பார்த்திங்கன்னா அதிகாரிகள் திராவிட முன்னேற்றம் கழகத்தின் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷன் அவர்களின் வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்ட ஆவணங்களும் கட்டுக்கட்டான கருப்பு பணங்களும் கைப்பற்றப்பட்டது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது கடைசியாக சவிதா மருத்துவக் கல்லூரியில் பிணத்திற்கு மேல் பணத்தை கட்டுக்கட்டாக மறைத்து வைத்ததும் அம்பலமாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனைவிக்கும் அந்த சவிதா கல்லூரி, அதாவது சவிதா மருத்துவக் கல்லூரிக்கும் தொடர்பு இருப்பதாக பார்த்திங்கன்னா கருதப்படுகிறது. அவர்தான் 75% செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு கோவில்களுக்கு சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு வரும் நமது துர்கா ஸ்டாலின் அவர்கள் இதனை செய்தார் என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அவருக்கும் அதில் பங்கு இருப்பதாக தற்பொழுது ஜெகத் ரக்ஷன் பார்த்திங்கன்னா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் பார்த்திங்கன்னா திராவிட, அதாவது கூண்டோடு சிறைவாசம் செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பமே பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குப்பதிவு செய்து அவரது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களின் மீது வழக்குப்பதிவு செய்து, அது மட்டுமல்லாமல் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் மீதும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டால் குடும்பத்துடன் சிறைவாசம் செல்ல வேண்டியதுதான். மேலும் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் இந்த ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் சென்னையிலேயே பாதி இடங்களை விலக்கி வாங்கியிருக்கிறார் ஜெகத் ரக்ஷன் அவர்கள். இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை சுடுகாடாக மாற்றி காட்டிடுவார்கள். நம்மிடம் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒருவர் முதல்வராக இருக்கக்கூட முடியாது, குடும்பமே முதல்வராகத்தான் இருப்பார்கள் என்றும், யார் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை தெரியாமல் மக்கள் வறுமையில்தான் கஷ்டப்படுவார்கள் என்று அன்றே கணித்தாங்க புரட்சி தலைவி. எளிதாக அவர்கள் அதன் மூலமாகத்தான் 2011 முதல் 2021 ஆண்டு வரை தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தது. அரியணையில் அமர்த்த முடியாத அளவிற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவில் ஒற்றை தலைமையின் காரணமாக இரு அணிகளாக செயல்பட நிலையில் நான் 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றியடைந்தது. தற்பொழுது ஆட்சியும் கைப்பற்றி இருக்கிறது. தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் முடிவில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்றும் மாலைக்குள் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களுக்கும் சம்பந்தம் இருப்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் இவங்களுக்கும் உடனடியாக கைது செய்வது உறுதி. செந்தில் பாலாஜி அவர்களை போல் பார்த்திங்கன்னா ஜாமீன் வழங்க முடியாமல் நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.